சோம்பலை நோக்கி செல்வதனால அந்த மாதிரி ஆகிப்போகுது. திரைப்பட நாடகங்கள் வருது. அதில் சொல்லப்போனால் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, எம்ஆர் ராதாவுடைய நாடகங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து ஒரு 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 நாடக கலைஞரை உங்களுக்கு சொல்கிறேன். ஈஆர் சகாதேவன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். நான் அன்றைக்கி சினிமா பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு காட்சியில் வந்தார் மனோரமா கூட. இது யாருன்னு கேட்டேன், வெட்ட மாட்டேன். ஈஆர் சகாதேவன் அப்படின்னா நல்ல திறமையான ஒரு ஆள். அவர் வந்து புலித்தேவன் ஒரு நாடகத்தை நடத்திருக்கிறார் அந்த காலத்தில். நம்ம மாவட்டத்தில் இந்த நெற்கட்டஞ்சேவலை சேர்ந்த புலித்தேவன்கிறவர் தான் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்து த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் தி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அதில் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புலித்தேவன் நாடகம் நடத்துனாங்க. எப்போ அந்த காலத்தில் நடத்திருக்கிறாங்க, 1957 நடத்திருக்கிறாங்க. அதில் அவருடைய சிவபக்தி, நான் முடிச்சிட்டேன், சிவபக்தி, அவருடைய வீரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒழுக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ராவணனை ரொம்ப பெருசாக போடுவோம், ராவணனை எதிரியாக பார்ப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரம் இலங்கைக்கு போயிருந்தோம். ராவணன் மீது ரொம்ப பக்தி வந்துருச்சு. ராவணன் நல்ல சிறந்த வீரன் தான், சிவபக்தன் தான். ராமன் வந்து பெருமாள் பக்தன்னா இவன் சிவபக்தன், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது, சிறந்த சிவபக்தன் தான். அது மாதிரி புலித்தவன்னா அந்த வீரம், அது அருவா வெட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவருடைய ஒழுக்கம் அதை பற்றிலாம் நாடகம் எழுதி போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை எழுதிய ஆசிரியர் யார் தெரியுமா? கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் தான் அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார். அவர் புதிய செய்தியாக இருந்தது. இதுபோல் நிறைய புத்தகங்கள் வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்குது, வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். சினிமாவுக்கு வாரிகளான்னு ஒரு அம்மாள் இருக்கிறாங்க. தெற்கு கலிக்குளத்தை சேர்ந்த பாரதி திலகர்னு ஒரு அம்மாள் இருக்கிறாங்க. ஹர்ஷ் சீரீஸில் வந்திருக்குது. அது மாதிரி நிறைய நாடகங்கள் வந்திருக்குது. அது மாதிரி புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து நாம் நாடகங்கள் எப்படி திரைப்படமாக மாறியது, எப்படி மக்கள் மனதில் இடம்பெற்றது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நல்ல வாய்ப்பளித்தமைக்கு மரியாதையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.